இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரான பெத்லகேம் கிராமத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக அனிமெட்ரானிக்ஸ் முறையில் 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் தத்துருவமாக கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் கிறிஸ்தவ ஆலயத்தில் இந்த கிராமம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தை திருச்செந்தூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி சேவியர் ரிச்சர்ட் என்பவர் செய்துள்ளார். பல்வேறு தோல்விகளுக்கு பின்னர் முயற்சி பெற்ற இவர் 2 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாய் செலவு செய்து இந்தியாவிலேயே முதல் முறையாக இம்முறையை கொண்டு வந்துள்ளார். வேதாகம கதாபாத்திரங்கள் 33 கதாபாத்திரங்களை தானியங்கி முறையில் இயங்கத்தக்க பொம்மைகளாக உருவாக்கியுள்ளார். 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இந்த பொம்மைகள் தத்துரூபமாக வேதாகம கதாபாத்திரத்தை கண் முன்பாக நிறுத்துகிறது. மேலும் இந்த பொம்மைகள் 1 முதல் 4 அசைவுகள் கொண்டதாக இருப்பது மேலும் சிறப்பு சேர்ந்துள்ளது. இந்திய கிறிஸ்துமஸ் வரலாற்றில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அனிமெட்ரானிக்ஸ் பெத்லகேம் கிராமம் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. எந்த பின்னணியமும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி சேவியர் ரிச்சர்ட் என்பவர் செய்துள்ள இந்த முயற்சியை தமிழக அரசு உற்று நோக்குமா? இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தானியங்கி கிராமத்தை உருவாக்கிய சேவியர் ரிச்சர்டுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பதிவு செய்வோம். நன்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜி நான் நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 கேரக்டர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த கிராமத்தில். இது வந்து டிஃப்ரெண்ட் வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு மூமெண்ட் மட்டும் இருக்காது, மோர் தென் 3 மூமெண்ட்ஸ் 4 மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூசைப்பர் வந்து தலையை வந்து குனிஞ்சு குழந்தையேசு வந்து பார்க்குற மாதிரியும், மாதா வந்து குழந்தையேசு எடுத்து தாளாட்டுற மாதிரியும் இந்த கிறிஸ்மஸ் குடியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கிராமம் மாதிரி வந்து பஞ்சம்பட்டி கிராமத்தில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு குடில்களை வந்து அமைக்கணும். பிள்ளைகளும் வந்து நாளைக்கு படிப்புலையும் சரி மற்றதுலையும் சரி இன்றைக்கி அறிவில் வளர்ந்து கொண்டிருக்க சூழலில் அவங்களும் தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி இந்த மாதிரி குடில்களை வந்து வருங்காலத்தில் எல்லாரும் உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அவங்களும் கல்வியில் வளரணும், மற்ற இதில் எல்லாரும் வளரணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடாக தான் இந்த குடிலை நாங்கள் உருவாக்கி இருக்கோம்.